அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மே மாதமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மே மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தனத்தில் சனி, சுகஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், பஞ்சமஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 1/5/2024 அன்று குரு பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தனத்திலிருந்து பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தனத்திலிருந்து ரணருண ரோகஸ்தனத்திற்கு மாறுகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தினை பொறுத்தவரை வரவை போலவே செலவும் இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலனும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக வேலை சுமையாக இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரும் வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உறவினர் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாகும். கவனம் தேவை. முயற்சிகள் தாமதமாகலாம். கலைத்துறையினர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட அதிக வருவாயை பெற்றிடலாம். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யுங்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். மாணவர்களுக்கு வழக்கத்தை விட அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுகளில் கவனம் தேவை. மேலும் இதுவரைக்கும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து சகல விதமான நன்மைகளையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் 6ஆம் இடம் சென்று மறைகிறார். இதனால் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு நீங்கள் அனைத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டும். அதே வேளையில் குரு பகவான் அவ்வப்பொழுது உங்களுக்கு யோக பலன்களை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவ்வப்பொழுது வெளிவட்டாரத்தில் மரியாதை குறைவான சம்பவங்களும் நிகழும். பண வரவு திருப்திகரமாக இருந்தாலும் அடிக்கடி வேளையில் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகும். இருந்தாலும் ஓரளவு நல்லதே நடக்கும். வாழ்க்கையின் சுற்றமங்களை கற்றுக்கொள்வீர்கள். மற்றவர்களை நம்பி இருக்காமல் தன் முயற்சியால் என்ன முடிகிறதோ அதை செய்து முன்னேற பாருங்கள். உங்களிடம் பழகுபவர்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் என்றாலும் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் உணர்வீர்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் இருக்கும். வீண் சந்தேகத்தாலும் ஈகோ பிரச்சனையாலும் பிரிவுகள் வரக்கூடும். எனவே பரஸ்பரம் விட்டு கொடுத்து போவது நல்லது. தவணை முறையில் பணம் செலுத்தி புது வாகனம் வாங்குவீர்கள். தாழ்வு மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாகலாம். உறவினர் நண்பர்களுடன் கருத்து மோதல்கள் சலசலப்புகள் உண்டாகலாம். விஐபிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். நெடு நாட்களாக நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட நீங்கள் மாறிவிட்டதாக குறையும் சொல்லலாம். குரு பகவான் குடும்பஸ்தனத்தை பார்ப்பதால் பேச்சில் நிதானம் பிறக்கும். வராமல் இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வழக்கில் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த சந்தேகம் தீர்ந்து ஆரோக்கியமான விவாதங்களும் வந்து நீங்கும். மேலும் குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலை கிடைக்கும். ட்ரஸ்ட் தொடங்குவீர்கள். கௌரவ பதவிகளும் தேடி வரும். சொந்த ஊரில் உங்களின் செல்வாக்கு கூடும். சூழ்ச்சியால் உத்தியோகத்தில் பதவி உயர்வை இழந்தவர்களுக்கு இனி அதிக சம்பளத்துடன் பதவி உயர்வும் வரும். குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வீண் செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துவீர்கள். மகனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். தள்ளிப்போன உங்கள் மகளின் கல்யாணத்தை விஐபிகளின் முன்னிலையிலும் நடத்துவீர்கள். அரைகுறையாக நின்று போன கட்டட பணிகளை இனி முழு மூச்சாக முடிப்பீர்கள். அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவார்கள். ஒரு சிலர் வேறு கட்சிக்கு மாறுவார்கள்.
மேலும் 1/5/2024 முதல் 12/6/2024 வரை உங்களின் பாக்கிய அதிபதி சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும், செல்வாக்கு கூடும், உத்தியோகத்தில் உயர்வு உள்ளது, புதிய வேலை கிடைக்கும், தந்தையும் உதவுவார்கள், பூர்வீக சொத்து கைக்கு வரும், வழக்கு சாதகமாகும், திருமணம், சீமந்தம், காது குத்து என்ற வீடு களை கட்டும், அரசால் ஆதாயம் உள்ளது, பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள், வீட்டிற்கு புதிய சமையலறை சாதனங்களையும் வாங்குவீர்கள். மேலும் உங்களின் அஷ்டம் அதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது வீண் அலைச்சல்கள் அதிகரித்து கொண்டே போகும். திடீர் பயணங்கள், வீண் செலவுகள் என அதிகரித்து மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். ஒரு சில விபத்துகள், உடல்நல குறைவுகள் வந்து போகும். வழக்கில் அலட்சியம் வேண்டாம். மேலும் உங்களின் பூர்வ புண்ணிய விரை அதிபதியான செவ்வாயின் மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள், உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள். மகனுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். வீடு மனை வாங்கும் வாய்ப்பு அமையும். பெயர் புகழ் கௌரவமும் கூடும். வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய முதலீடுகளை தவிர்த்துவிட்டு இருப்பதை வைத்து முன்னேற பாருங்கள். எவ்வளவு அள்ளித்தந்தாலும் வேலையாட்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறார்களே என உணர்ச்சி வசப்பட வேண்டாம். போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும். பாக்கிகளை அலைந்து வசூலிப்பீர்கள். உங்களின் அன்பான பேச்சால் புது வாடிக்கையாளர்களும் அதிகரிப்பார்கள். இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் வகைகளால் ஆதாயம் இருக்கிறது. மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று தெரியாத துறையில் இறங்க வேண்டாம். பங்குதாரர்கள் எடுத்திருந்து பேசினாலும் ஆத்திரப்பட வேண்டாம். அடுத்ததாக உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு பல வேலைகளை நீங்களே பார்க்க வேண்டி வரும். ஆனாலும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். கணினி துறையினர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வேலை சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். கடந்த ஒரு வருடமாக தனுசு ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் 6வது வீட்டில் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தானத்தின் அதிபதி பொதுவாக 6இல் மறைவது சாதகமற்ற நிலையை குறிப்பிட்டாலும் 6ஆம் வீட்டின் காரகங்களில் பிரச்சனை ஏற்படாது. மேலும் குருவின் பார்வை சாதகமான பலனை கொடுக்கும். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவான் மிகவும் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் குரு பயிற்சி மறைவிடத்தில் ஏற்பட்டால் கூட பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கும். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். தனுசு ராசிக்கு குரு பகவான் குடும்பஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் 12வது வீடான மோட்சம், விரயஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் பல விதங்களில் உங்களுக்கு நல்ல யோகம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்கும் வகையில் சுப செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக தனுசு ராசிக்கு ஒரு நிலமாவது வாங்கும் யோகம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் எளிதாக கைகூடும். தேவையான நேரத்தில் தேவையான உதவியும் ஆதரவும் கிடைக்கும். மேலும் தனுசு ராசிக்கு உடல் ஆரோக்கியம் முன்பை விட முன்னேறும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான இணக்கமான சூழலும் ஏற்படும். பயணங்கள் அலைச்சல் தந்தாலும் அனுகூலமாகவும் இருக்கும். அசைய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பும் ஏற்பட்டுள்ளது. ஒரு சிறிய கடன் வாங்கியாவது நிலம் அல்லது வீடு வாங்கலாம். சொந்த வீடு என்ற ஆசை இந்த குரு பெயர்ச்சியில் நிறைவேறவும் வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றது. வேலை பளு, வீண் பழிச்சொல் காரணமாக உடலும் மனமும் சோர்வடையும். சிறிய இடையூறுகள் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வை தடையாக்கலாம். எதிர்பார்க்கும் வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் தாமதமாக. மேலும் தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுக்கு அவ்வப்பொழுது சிறிய உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகும். பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. சிக்கனத்தை கடைபிடித்தால் சேமிப்பு உயரும். வீண் செலவுக்கு பதிலாக சுப செலவு செய்யுங்கள். குடும்பத்தின் ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். பணிச்சுமை அதிகரிக்கும். மேலும் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் நல்ல லாபமும் வருமானமும் பெறுவீர்கள். அலுவலக பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு ஒரு சில சோதனைகளும் உடன் பணியாற்றுபவர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் உண்டாகலாம். பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் ஏற்றி நெய் தேன் போன்ற பொருட்களை தானம் செய்யுங்கள்.
வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.